நீங்கள் கொலம்போ போனீங்கன்னா கொலம்போ சிட்டி டூர் என்னெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் ஃபேமஸ், என்னெல்லாம் சாப்பிடலாம், அது எல்லாமே இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட். Hi, hello, vanakkam, namaste, namaskara guys, welcome to Macro Travelers vlog. So இந்த வீடியோவில் நீங்கள் டே 2 ஆஃப் கொலம்போ ட்ரிப் பார்க்குறீங்க, இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. ஸோ இப்போ கொலம்போவில் இருக்கிற இன்கேஸ் நீங்கள் டே 1 பார்க்கலீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் கொலம்போ பற்றி பேசுகிறேன். ஸோ கொலம்போவில் இது டே 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா காலகாத்தால் ஒரு 6 o'clock ஜாகிங் பண்ணலான்னு நான் கொலம்போ அக்ராஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் அக்ராஸ் த சி ஜாகிங் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நிறைய சைட் சீயிங் பார்க்கறதுக்கு அந்த பீச் சைடு எல்லாமே வேறு லெவல். அப்புறம் இதுதான் ஹோட்டல் ஸ்டே பண்ணேன். ஸோ ஆல் செட் டே 2. அஃபிஷியலி இன்னைக்கு சைட் சீயிங்னால டே 1, பட் நேற்று தான் வந்தேன் ஸ்ரீலங்காக்கு. ஸோ ஐ கால் திஸ் அஸ் டே 2. ஸோ டே 2ல் என்னெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டே டூர் ஆஃப் கொலம்போ. ஃபஸ்ட்டு ஒரு 1 day கொலம்போவை சுற்றி பார்ப்போம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் நிறைய பிளாகர்ஸ் வேறு அரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கினா நேற்று மிட் நைட். அதுவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். காலகத்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 10K ரன் வேறு போனேன். ஸோ நல்லா இருந்துச்சு, வேறு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். டைம் இஸ் 9 o'clock 10 o'clock மீட் வேறு பண்ணோம். ஸோ போகலாமா கைஸ்? பேக் வேறு எடுத்துக்குன்னு போகிறோம். இந்த லிஃப்ட் ஆக்சுவலி இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா பேசிக்லி இங்கே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு விமென்ஸ் இங்கே பயோ பபிளில் இருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு அமைச்சிடலாம். இல்லை போப்பா, இது கொஞ்சம் ஜுகாடு இந்த ஹோட்டலில், பிகாஸ் ஆப்வியஸ்லி பயோ பபிள். ஆனால் லிஃப்ட்டுக்கு தெரியாதே பபிளில் இருக்கிறோன்னு. ஐயோ தலைச்சினதே லிஃப்ட்டு இது கீழே அமைச்சிடணும். இருக்கு ஃபைனலி 2 அட்டம் டைட் படிக்க நம்ம தலைவர் வராரு. வாங்கப்பா தலைவா, கீழே போகலாம். ஸோ பாருங்கள், ஈவன் தி கைண்ட் ஆஃப் டிசைன் எம்டிஎஃப் Macro Travelers ஃபேமிலி இப்போ ஒரு லக்ஸுரி ஸ்டேயில் நம்ம போகிறோம். Let's go to second floor. So second floor na Robata Asian restaurant. அங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குது, ரூப் டாப். அப்புறம் 23rd ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்பா, ஃபிட்னஸ், லைக் ஜிம், ஆல் ஆஃப் தட். ரூம்ஸ் 6 to 22nd. ரூம் 18th ஃப்ளோர். 5th ஃப்ளோரில் மீட்டிங்ஸ். 4th ஃப்ளோரில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட், அதுதான் ஆல் டே டைனிங் ரெஸ்டாரண்ட். And then again meeting room. Second floor restaurant. First floor again meeting room, bar and executive lounge. Ground floor car parking. Hello, good morning. Good morning, how are you? I'm doing good. How are you? Last night? Absolutely fun. But room was really nice, cozy. Oh. And went for a run also in the morning. Okay. Yes. Sure. Hi Kurshid, how are you? What a change, man. Oh, you remember me? Like, have we met? Thailand. Okay, now I remember. That's one thing. What a change. Yeah. My. Good you can recognize me. I know half of the people don't. So, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ போத் உங்களுக்கு ஒரு கான்டினென்டல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், அது கூடவே லோக்கலான ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே புட்டு ஃபேமஸ்ஸு, அப்புறம் ரைஸ் கேக், இடியாப்பம், ஆப்பமில் கூட எக் ஆப்பம். அதுதான் இங்கே நிறைய வெஜ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, சாப்பிட்டோம். அதை இப்படி இதுதான் நம்ம குரூப் ஃபைனலாக எல்லாரையும் மீட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். we are going to do a day trip in Colombo. நான் சொல்ல மாதிரி மோகன்பிக் ஹோட்டலில். ஸோ இங்கே தான் 4 years பேக் நான் ஆக்சுவலி இங்கே லான்ச் ஆஃப் த ஹோட்டல் கூப்பிட்டுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ couldn't come. பட் இப்போ I got an opportunity to stay. So let's go and explore the Colombo city. This is our group who is traveling with me. We are all going to go explore this wonderful Sri Lanka.
As I said, that's Khurshid, Meenakshi, Ami, Soumya, Vaidehi, and Samarthan. Yes. Ayubowan, everyone. Most of the places you will be greeted by our people by saying Ayubowan. It means may you live long. You can repeat the same by keeping hand like this. Sure. Thank you so much. Our first vehicle, so we have Vaidehi, we have Samarthan, and we have Khurshid. Only 4 of us on this, and we have Jude as well, right? This is our day 2 of Colombo. In fact, it's day 2 for us. For most of the other folks, they have come in the morning. நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் என்னெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து என் கொலம்போ ஆல்மோஸ்ட் 4th ட்ரிப். பட் எவ்ரி டைம் வரும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கே. ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஸ்ரீலங்காவில். இது வந்து சோல் 1ன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜோன். இந்த ஜோனில் ஆக்சுவலி ஹை செக்யூரிட்டி ஏரியா. ஸோ வி ஆர் கோயிங். இங்கே வந்து ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ் அண்ட் நியூ லைட் ஹவுஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து நியூ லைட் ஹவுஸ் ஆண்ட போகிறோம். ஸோ இந்த மான்யூமெண்ட் உங்களுக்கு காமிக்கிறது இது வந்து 1950 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்போது வெதர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 வெதர். ஒன்று வந்து ரெய்னி, உங்களுக்கு சென்னை அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ இட் வில் பி எதர் வெரி ஹாட் ஆர் இட் வில் பி வெரி ரெய்னி சீசன். ஸோ இது மாதிரி தான் 2 வெதர். ஸோ கொலம்போ பார்த்துட்டு போது இது மாதிரி கார்டெலாம் இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதை இப்படிக்கு இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபேமஸ் இடம் கால்ஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கால்ஃப் ஃபேஸ் க்ரீன்ஸ். இது ஆக்சுவலி வந்து ஒரு அர்பன் பார்க் பக்கத்துலேயே உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு புது ஏரியா. அந்த சைடில் வந்து உங்களுக்கு போர்ட் வந்து புது போர்ட். ஸோ அந்த போர்ட் ரெடி ஆகிட்டு பிடிக்கி வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ், அப்புறம் இதுவும் வேறு இருக்குது இங்கே, மால்ஸ் கூட. ரொம்ப ஃபேமஸான இடம். யார் கேட்டாலும் ஈவினிங்கில் இங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சிட்டி டூர். இப்போ ஒன்றும் சிட்டியில் சுற்றின்னு வரும்போது இதுதான் வந்து லோக்கல் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பஜார் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம். ப்ளஸ் இது பார்க்குறீங்க இல்லையா, ரெட் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸான இடம். அப்புறம் நம்ம ஊர் மாதிரியே ஆட்டோ, சாப்பாடு, ஆளுங்க எல்லாம் மோரர்லெஸ் சேம். நானோ காரு என்ன இல்லை சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் கொலம்போ, இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னால், இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இது ஆக்சுவலி அந்த பில்டிங் கட்டினாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் 3 வாட் டு ஐ சே கேபிட்டல்ஸ். ஸோ ஒன்று வந்து அனுராதபுரா, அப்புறம் இன்னொன்று இடம் இருக்குது, அப்புறம் 3rd வந்து கொலம்போ. ஸோ 3 இடம் டிசைன் வச்சு தென் தே பில்ட் திஸ். 1948 இண்டிபெண்டன்ஸ் தே ஹேட் காட். ஸோ அதெல்லாம் ஆகிட்டு படிக்கி நம்ம அக்ராஸ் மியூசியம் இதெல்லாம் பார்த்தோன்னே இங்கே அனதர் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தியேட்டர். ஸோ அது பக்கத்தில் தான் நீங்கள் அந்த ரோடு ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங், ஆர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதான் இப்படிக்கு லன்ச். ஸோ ஆஃப்டர் எ லாங் டே லன்ச் சாப்பிட்டோம். இங்கே என்ன ஒரு காமெடி ஆச்சுன்னா, ஸோ நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் ஆக்சுவலி இந்த குரூப்பில். ஸோ அந்த அக்கா இல்லை ஃப்ரெண்டு வந்து பேசிக்லி வந்து அப்பளம், இங்கே வந்து அப்பளம் வந்து கிராக்கர்ன்னு சொல்லுவாங்க, அது அப்பளம் நினச்சி சாப்பிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி அது ப்ரான் அப்பளம். எனக்கு தெரியும், பிகாஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். சீ ஃபுட்டு, எக்கு ஏதாவது இருக்குன்னா, எதாவது அலர்ஜிஸ் இருந்தால் அதெல்லாம். ஸோ அதை இப்படிக்கு நெக்ஸ்ட்டு நம்ம போனது வந்து இடம் இந்த லோட்டஸ் டவர். ஸோ லோட்டஸ் டவர் உங்களுக்கு கொலம்போவில் எங்கேருந்து பார்த்தாலையும் இந்த டவர் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நான் 10 வருஷம் முன்னாடி கொலம்போ வரும்போது இது ஆக்சுவலி ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சராக தான் இருந்துச்சு, ஒரு டிவி டவர் மாதிரி. பட் இப்போ வந்து அந்த டிவி கம்யூனிகேஷன் டவராகவே ஒரு சூப்பரான லேண்ட்மார்க் இடமா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கொலம்போ லோட்டஸ் டவர் வந்து 350 மீட்டர்ஸ் இல்லைன்னா 1150 ஃபீட் டால். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் பிளேஸ். இன்ஃபேக்ட் 2019 அது வந்து தி டாலஸ்ட் டவர் செல்ஃப் சப்போர்ட்டட் ஸ்ட்ரக்சர் இன் சவுத் ஏஷியான்னு அது கிளைம் இருந்துச்சு. அண்ட் 2nd டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் சவுத் ஏஷியா.
ஸோ இது மாதிரிலாம் அதுக்கு பேர் இருந்து, ஆனால் அஃபிஷியலாக ஒன்றும் பப்ளிக் ஓப்பன் பண்ணல. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டு நைட்டில் அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும் பாருங்க சிட்டி வியூ. ஸோ பட் நாம் வந்து ஸ்பெஷல் ஆக்சஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் இருந்ததுனால, டூரிசம் போர்டு இருந்ததுனால நம்ம small time to change up and we keep the driving with us. இதுலையா? Yeah. Okay. Then they have much time to decorate themselves, yeah? Okay. decorate themselves for Yeah, for the party. We don't need to decorate. So we will come this way also. I was not planning to do it. Yeah, that I can wash here also, I guess. ஸோ இந்த வியூ சன்செட்டு ஈவினிங்கில் வேறு லெவலில் இருக்குது. வெரி ப்ரிவிலேஜ் நம்மளுக்கு இங்கே பெர்மிஷன் கிடச்சிச்சு ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சுற்றி பார்க்கறதுக்கு இந்த லோட்டஸ் டவரை. And it also is known as the 19th tallest tower in the world. அதான் இப்படிக்கு நம்ம ஹோட்டலுக்கு போனோம். முன்னாடி கேட்டுருக்குவீங்க இல்லையா? ஸோ ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம டூரிசம் போர்டு. ஸோ அங்கே ஹோட்டலில் வந்து வியூ பாயிண்ட் மேலே இருக்குது ஒரு பார். அங்கே போய் பார்ட்டி போன உடனே அன்ஃபார்ச்சுனேட்லி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈவினிங். ஸோ அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீழே வேறு இடத்துக்கு வந்தோம். ஸோ கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க பார்ட்டியை. பட் வி ஹேட் அ கிரேட் டைம். அதுதான் டூரிசம் டைரக்டர், அப்புறம் பிளாகர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளாகர்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ். Day 3 இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது. வேறு ஊருக்கு போகிறோம், வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ரோட்லேயே இருக்க போகிறோம். ஒன்றும் நெக்ஸ்ட் 2 வாரம். ஸ்டே டியூன்ட் அண்ட் என்ஜாய்.